பதவி மோகத்தினால் பதவியை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உடைத்தார்கள். அதை மட்டுமா உடைத்தார்கள்? தேர்தல் விதிமுறைகளை உடைக்கிறார்கள். அப்புறம் மற்ற எல்லாருடைய வெற்றி வாய்ப்பையும் சிதைக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே வெற்றி பெற வைக்கப்படுகிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் உதவும்படி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இயக்குகிறார்கள். ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக கொன்றொடித்திருக்கிறார். 19 கான்ஸ்டிடியூன்சியில பதிவான வாக்குகளிட எண்ணப்பட்ட வாக்குகள் 154 வாக்குகள் வரைக்கும் கூடுதலா இருக்கு. இதை எப்படி ஒரு நாணயமான தேர்தலாக கருத முடியும்? அதாவது 17C பதிவான கணக்கு கவுண்ட் பண்ணும் போது மாறுது. உலகமே ஒதுக்கி தள்ளிய வாக்குப்பதிவு எந்திரத்தை வைத்துக் கொண்டு அதில் வெற்றி பெற்றோம் என்று அவர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை ஊடகங்கள் எல்லாம் அதை பார்த்து கைதட்டி சிரித்து ரசித்துக் கொண்டிருக்கின்றன. பறிக்கப்பட்ட மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்பது அவர்களுக்கு கேலி கூத்தாக தெரிகிறது. வணக்கம் தோழர்களே, ருச செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மராட்டிய மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை யார் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்று உறுதி செய்ய முடியாமல் மிகப்பெரிய பெரும்பான்மையை வென்ற மகாயுதி, பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி திணறி கொண்டிருக்கிறது. அவரிடம்தான் இந்த நாட்டினுடைய செல்வாக்கு மிக்க தலைவர் பிரதமர் மோடி இருக்கிறார். மராட்டியத்தில் மட்டும் போட்டியிட்ட 149 தொகுதிகளில் 132 தொகுதிகளை வென்றிருக்கிறது பாஜக. அவருடைய கூட்டணி கட்சிகள் மேலும் 98 இடங்களில் ஜெயித்திருக்கிறது. எல்லாம் இருந்தும் கூட தங்களுடைய முதல்வர் யார் என்று இன்று வரை முடிவு செய்ய முடியாமல் அதற்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரை ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். ஏன்னா அதான் பதவி மோகத்தினால் பதவியை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் உடைத்தார்கள். அதை மட்டுமா உடைத்தார்கள்? தேர்தல் விதிமுறைகளை உடைக்கிறார்கள். அப்புறம் மற்ற எல்லாருடைய வெற்றி வாய்ப்பையும் சிதைக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே வெற்றி பெற வைக்கப்படுகிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் உதவும்படி செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக இயக்குகிறார்கள். ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக கொன்றொடித்திருக்கிறார்கள். அதை சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த அந்த கூட்டணி பாஜக சிவசேனா என்சிபி கூட்டணி இந்த தேர்தலில் 287 இடங்களில் 230 இடங்களில் வென்று பெரும்பான்மையை கைப்பற்றியிருக்கிறது. மிகப்பெரிய பெரும்பான்மையை கைப்பற்றியிருக்கிறது. ஆனால் எப்படி மக்களவை தேர்தலில் ஏற்பட்டதோ அதே போல இங்கேயும் மராட்டிய தேர்தலிலும் சரி, மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 95 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. 95 தொகுதிகளில் அதில் பார்த்தீர்களானால் 12 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன. மற்ற தொகுதிகளில் எல்லாம் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் குறைந்திருக்கின்றன. வாக்குகள் மாயமாக போய்விட்டன. அப்படி ஒரு தொகுதியில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தொகுதியில நிபாட் என்கின்ற அந்த தொகுதியில் மட்டும் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சில 2597 வாக்குகள் குறைவு. இந்த மாதிரி 19 கான்ஸ்டிடியூன்சி, நான் 12 சொல்லிட்டேன், 19 கான்ஸ்டிடியூன்சியில தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் 154 வாக்குகள் வரைக்கும் கூடுதலா இருக்குது. ஒட்டு மொத்தமாக பார்த்தால் இந்த வேறுபாடு 33,912 ஓட்டுகள் இருக்கிறது. இதை எப்படி ஒரு நாணயமான தேர்தலாக கருத முடியும் சொல்லுங்க? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் என்று சொல்லுகிறீர்கள். எலக்ட்ரானிக்னா என்ன? துல்லியமா இருக்கணும். வாட்ச் எலக்ட்ரானிக்ஸ் தான், நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா கருவிகளும் எலக்ட்ரானிக்ஸ் தான். அதனுடைய எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது என்னன்னா துல்லியத்தன்மை. அதிலும் குறிப்பாக கணக்கீட்டில் கவுண்டிங். ஆனா இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா 17C
ஒரு தேர்தல் முடிந்த உடனேயும் ஒரு வாக்குச்சாவடியிலையும் பதிவான வாக்குகள் இருந்த மொத்த வாக்குகள் எவ்வளவு, அதுல பதிவான வாக்குகள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு வாக்கு போட்டார்கள், ஆண்கள் எவ்வளவு வாக்குகளை செலுத்தினார்கள் என்பதையெல்லாம் அந்த ஃபார்ம் 17C போட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு அதிகாரி கையெழுத்து போட்டு அதனுடைய ஒரு பிரதி ஒவ்வொரு கட்சியினுடைய முகவருக்கும் ஏஜென்ட்டுக்கும் கொடுக்கப்படும். அந்த 17C ஒப்பிடும் போதுதான் இந்த டிஸ்கிரிபன்சிஸ், அதாவது 17C பதிவான கணக்கு கவுண்ட் பண்ணும்போது மாறுது. 95 தொகுதிகள் நாட்டு பூத்துகள், நீங்க நல்லா கவனிங்க, 95 தொகுதிகள்ல இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கின்றன என்றால் பாரதிய ஜனதா எதிர்பார்த்தது எவ்வளவு? 195 தொகுதியில வந்துட்டு அவங்கதான் மகா விகாஸ் அகாதி, அந்த கூட்டணி தான் காங்கிரஸ், சிவசேனா, தேசியவாத சரத்பவார் காங்கிரஸ், சரத்பவாருடைய கட்சி, அவங்க தான் 195 தொகுதியில் ஜெயிப்பாங்க அப்படின்னாங்க. ஆனா அது அப்படியே மாறி பாஜக வந்துட்டு 230 தொகுதியா வந்துச்சு. எப்படி வந்துச்சு? இதோ இப்படிதான் வந்துச்சு. ஏற்கனவே நம்ம பேசும்போது சொல்லியிருக்கோம், அங்கே நாண்டட் மக்களவை தொகுதிக்கும் தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். 5,86,000 வாக்குகள் பெற்று பெரிய வெற்றியை பெறுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர். ஆனா அதே நாண்டட் தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்து பாஜக ஜெயிக்குது. இதுல இந்த 6 காங்கிரஸ் வேட்பாளர்களும் பெற்ற மொத்த ஓட்டுகள் பாத்தீங்கன்னா 4,26,000. வித்தியாசம் பாத்தீங்கன்னா மக்களவை பதிவான அந்த அவருடைய மொத்த வாக்குகளை விட காங்கிரஸ் கட்சிக்கு இதுல பாத்தீங்கன்னா 1,60,000 வாக்கு கம்மி. எப்படி ஆகும்? ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரு வேட்பாளருக்கு சாதகமாகவும் மற்ற இடத்துல அதுக்கு நேர் எதிராகவும் போடுறேன். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து சொல்றோம், ஊடகங்கள் எடுத்து சொல்லுது, இது வைரல் ஆஃப் த நியூஸ். இதுக்கப்புறம் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இதை மேல கொண்டு போவாங்க. ஆனா நம்முடைய நீதிமன்றங்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் சாதாரணமா நிகழறது தான், இதெல்லாம் வச்சுட்டு பெருசா பண்ணக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மூட போகிறார்கள், கதவை மூட போகிறார்கள். அந்த நாட்டில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விடயமா இருக்கு. உலகமே ஒதுக்கி தள்ளிய வாக்குப்பதிவு எந்திரத்தை வைத்துக்கொண்டு அதில் வெற்றி பெற்றோம் என்று அவர் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை ஊடகங்கள் எல்லாம் அதை பாற்று கைதட்டி சிரித்து ரசித்துக் கொண்டிருக்கின்றன. பறிக்கப்பட்ட மக்களினுடைய ஜனநாயக உரிமை என்பது அவர்களுக்கு கேலி கூத்தாக தெரிகிறது. இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. மராட்டியம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான மக்களவை தொகுதி உறுப்பினர்களை கொண்ட மாநிலம். அவங்க மக்களவை தேர்தலில் பிஜேபி நிராகரிக்கிறாங்க. 47 தொகுதியில தேர்தல் நடந்துச்சு, 47 தொகுதியில தேர்தல் நடந்துச்சு. 30 தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி வாஷ் அவுட். ஆனா இப்ப இந்த தேர்தலில் அப்படியே எல்லாம் மாறிடுச்சான். ஏன்னா 2,800 ரூபாய் கொடுத்தாங்க பெண்களுக்கு, உடனே 2,02,00,000 பெண்கள் இவங்களுக்கு வாக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையை விடுறாங்க. 10 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சியில் என்ன கிடைச்சது அப்படின்றதெல்லாம் பார்த்து நொந்து போயிருக்கும். அந்த மக்கள் இவர்களுக்காக வாக்களித்தாரலாம். அப்ப ஏன் நாண்டட் மக்களவை தொகுதி வாக்களிக்கல? சோ எல்லாம் மோசடி செய்து வெற்றி பெற்று விட்டு அவர்கள் சொல்லக்கூடிய காரணத்தை அப்படியே ஊடகங்களும் கக்குகின்றன. எப்படி உண்மையை மூடி மறைக்கிறார்கள் என்று பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி போட்ட இது ஐயா எம்ஜி தேவசகாயம் அவர் போட்ட வீடியோவை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறோம், ரூஸ்டர்ல பாக்குறீங்க. ஏன் இஸ் அ டெமோக்ரஸி, எலக்டோரல் டெமோக்ரஸி கேள்விக்குறி போட்டு அவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டாரு. அவர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுனது, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வச்சு எழுதுனது. அவ்வளவு மோசமான ஒரு முறையில் இந்த நாட்டில் தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிறைய பேர் உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கீங்க, அதுல எல்லாம் சொல்லியிருக்கீங்க மக்கள் எழுச்சியின் மூலம்தான் முடியும். அதுதான் சரி, மக்கள் எழுச்சியின் மூலம்தான் இந்த நிலையை மாற்ற முடியும். அந்த எழுச்சியை உருவாக்க நாம் பாடுபட வேண்டும். எப்படி?
இந்த வீடியோ பரவலா பகிருங்க. கவலைப்படாதீங்க, வெற்றி வந்துட்டு ஒரு சில ஆண்டுகள்ல கிடைச்சிடாது. ஆனா நாம தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா உண்மை நம் பக்கம் நிற்கிறது. ஜனநாயக உரிமை இங்கே களவாடப்படுகிறது. இந்த ஜனநாயக உரிமையை நாம் மீட்காமல் நாம் வென்று விடலாம் என்று நினைப்பது கற்பனைவாதம். எனவே நாம் பரப்ப வேண்டும், பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும், வாதம் புரிய வேண்டும், மக்களிடையே பரவலாக கொண்டு சென்று விவாதமாக்கிட வேண்டும். இல்லாட்டி ஒரே நாடு ஒரே தரத்தை சொல்லி ஒரு வழியா அந்த பெரிய மோசடி அரங்கேற்றினாங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? அப்பவும் அடிமையா அப்படியே வாயை புத்திட்டு இருக்கிறதா? இதுக்காக அந்த நாடு சுதந்திர போராட்டம் நடத்தி 150 ஆண்டு காலம் வேலூர் சிப்பாய் புரட்சியில் ஆரம்பிச்சு 47 வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 வருடம் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கோம். அந்த சுதந்திரத்தின் மூலம் பெற்ற உரிமை வாக்குரிமை. இதை மீட்காம அப்புறம் ஜனநாயகத்துல என்ன மீட்கிறது? எனவே மக்களே, மக்கள் எழுச்சிக்கு நாம் மக்களை தயார்படுத்துவோம். அதற்காக சீரிய வகையில் செயல்படுவோம். இவிஎம்ஐ ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.